இதை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் ஒரு சாதாரண ஆள். எனக்குன்னு சின்ன 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 ஆசைகள் தான் இருந்துச்சு. அந்த ஆசைகள் எல்லாம் காலப்போக்கில் என் கண்ணு முன்னாலேயே புதஞ்சி போச்சு. இதெல்லாம் என்னாலையா இல்லை மற்றவங்களாலையா? சொல்கிறேன். கடவுள் என்ன ஒரு கதை எழுத சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த கதைக்கு நான் தான் மெயின் கேரக்டர். அந்த கதை எழுதி முடிச்சுட்டு நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணேன். அந்த கதையை அவங்க படித்து பார்த்துட்டு, தம்பி கதையில் இங்கே மாற்றினா நல்லாயிருக்கும், அங்கே மாற்றினா நல்லாயிருக்கும், இங்கே மாற்றினா நல்லாயிருக்கும், அங்கே மாற்றினா நல்லாயிருக்கும். நானும் இங்கே மாற்றினேன், அங்கே மாற்றினேன், இங்கே மாற்றினேன், அங்கே மாற்றினேன். ஆத்தா பார்த்தா அது என் கதையே இல்லை. நம்ம மற்றவன் பேச்சு கேட்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை வாழ போகிறதில்ல. நம்ம எப்பயுமே நம்ம வாழ்க்கையை வாழணும். கடைசியா ஒன்று சொல்கிறேன். நான் என் கதையை எழுத ஆரம்பிக்க போகிறேன். அப்போ நீங்கள்